இந்த 2025 வருடம் ஏதாவது நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா என்பதில் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு என்பது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த வருடத்தில் 3 கிரக பயிற்சிகள் இருக்கிறது. அதாவது மார்ச் மாதம் கடைசியில் முதலில் சனி பயிற்சி என்பது இடம்பெற இருக்கிறது. பிறகு மே மாதத்தின் நடுப்பகுதியில் ராகு பெயர்ச்சி, ராகுவுடன் சேர்ந்த கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சியும் இடம்பெறவிருக்கிறது. முதலில் இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சனீஸ்வர கிரகம் இப்பொழுது மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் எதிர் திசையில் கும்பராசியை நோக்கி வரவிருக்கிறார். இந்த பக்கம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் சிம்ம ராசிக்கு வர இருக்கிறார். பிறகு குரு பெயர்ச்சியின் பொழுது இது நாள் வரை ரிஷபராசியில் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து தனது சொந்த வீட்டை, அதாவது தனுர் ராசியை சமசப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த பெயர்ச்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை கொடுக்க போகிறது என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண இருக்கிறோம். மகர ராசிக்கு இப்பொழுது குரு பார்வை வந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னும் பூரணமாக இந்த 7.5 சனி என்பது எங்களுக்கு முடியவில்லை. என்ன சார் நடக்கும் என்பதுதான் உங்களது கேள்வி. ஏராளமான மகர ராசிக்காரர்கள் வெளியே சொல்ல முடியாத பலவித பிரச்சனைகளை இப்பொழுதுதான் அனுபவித்து முடித்து ஓரளவுக்கு தெளிவுக்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த திருவோண நட்சத்திரமாக இருக்கட்டும் அல்லது உத்திராட நட்சத்திரமாக இருக்கட்டும், இந்த உத்திராட அதிபதி சூரியனுக்கும் சனி ஜென்ம சத்ரு கிரகம், திருவோண நட்சத்திராதிபதி சந்திரனுக்கும் சனி சத்ரு கிரகம், அவிட்ட நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய்க்கும் சனி சத்ரு கிரகம். 3 நட்சத்திரத்துக்குமே சனி டெட்லி அகெயின்ஸ்டு. இந்த சனி என்ற கிரகம் கும்பராசியில் ராகுவின் சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த 3 நட்சத்திரக்காரர்களையும் பிரித்து மேய்ந்து மகரம் தேஞ்சு தகரமானது என்று சொன்னாலும் அது மிகையல்ல என்று சொல்வதைப் போல் இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், ஏராளமான எனது கஸ்டமரே இந்த மகர ராசிக்காரத்தை இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு பிரச்சனையில் போய் சிக்கி கொண்டார்கள். அது லீகலாக கூட இருக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையில் இவர்கள் மாட்டினார்கள் என்றால், நாம் ஏதாவது ஒரு உதவி செய்ய போய் அவர்களை பார்க்க வேண்டும் என்றாலும் அதற்கும் கூட ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படவில்லை என்பதுதான் உண்மை. அதாவது இவர்களுக்கு யாராலும் உதவ முடியாத ஒரு சூழ்நிலையில், அது வம்பு வழக்காக இருந்தாலும், அது லீகலாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும், அதல பாதாளத்துக்குள் இவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். கிட்டத்தட்ட 1.5 வருடம் 2.5 வருடம் நாம் ஏன் வாழ்கிறோம்? இந்த 7.5 சனி என்று சொல்கிறார்களே, நாமெல்லாம் என்ன நினைத்து கொண்டிருந்தோம்? நம்ம ராசிக்கு தான் ராசியாதிபதி சனியாச்சே, அவர் எங்கால் தானே, எங்கள் அம்மாவாச்சே, எங்கள் அப்பாவாச்சே, எங்களை அவர் தண்டிப்பாரா அப்படின்னு நாங்கள்லாம் காலரை தூக்கி நடந்து கொண்டிருந்தோம். பிறகு சனி பகவான் என்ன செய்தார்? எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நான் திருத்தாவிட்டால் நான் எவ்வாறு போய் அடுத்தவர் வீட்டில் இருக்கக்கூடிய நபரை என்னால் திருத்த முடியும்? முதலில் உங்களை நான் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று எங்களை திரும்பிய பக்கமெல்லாம் அடிவாங்க வைத்து விட்டார். கடன் தொல்லை என்று நாம் சொன்னாலும் அதனை யாரும் நம்ப மாட்டார்கள். கழுத்து வரை கடன் என்று சொல்வார்கள். இப்பொழுது அதெல்லாம் தாண்டி தலைக்கு மேலே போயிடுச்சு சார் என்று சொல்கிறார்கள். ஏதோ அந்த ராசிக்கு குரு பார்வை 9ஆம் பார்வை வந்த பிறகு சரி நம்மளும் ஒரு கூட்டத்தில் வெளியில் வருவோம். எத்தனை நாளைக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்து, பாத்ரூம்குள்ளே உட்காந்து, காருக்குள்ளே உட்காந்து அழுது கொண்டிருப்பது, எத்தனை நாள் தனியாக பீச்சில் போய் அழுவது என்று நாங்களும் எங்களை தேற்றிக் கொண்டோம். நாங்கள் யாருக்கெல்லாம் உதவினோமோ அவர்களெல்லாம் எங்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. பணம் கேட்பவர்கள் ஃபோன் செய்து மிரட்டுகிறார்கள். காலையில் 4 மணிக்கு வந்து கதவை தட்டுகிறார்கள். எங்கும் வெளியே செல்ல முடியவில்லை என்று பல விதங்களில் மகரம் சின்ன பின்னமானது. இப்பொழுது இவர்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் என்னவென்றால், பூரணமாக 7.5 சனி என்பது இவர்களுக்கு விடுகிறது.
இனிமே இவர்களுக்கு 22.5 வருஷத்துக்கு இந்த 7.5 சனி என்பது முற்றிலுமாக இல்லை. அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் முழுவதுமாக இனி மறந்து விடலாம். உங்களுக்கு பெருசாக ஒரு ப்ளஸ்ஸு வருதோ இல்லையோ, உங்களுக்கு ஒரு மைனஸ் இல்லை. இன்றைய காலகட்டங்களில் நமக்கு ஒரு மைனஸ் இல்லை என்பதையே நாம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த 7.5 சனிங்கிற சாப்டர் க்ளோஸ்ட். 2ஆம் இடத்தில் ராகு வருகிறதே, இதனால் என்ன நடக்கும்? சின்ன சின்ன இஎன்டி டென்டல் ப்ராப்ளம் வரும், அவ்வளவுதான். சில சமயம் பேசும்போது நம்ம கொஞ்சம் துடுக்காக பேசுவோம். துடுக்காக பேசினாலும் அதனால் பிரச்சனைகள் வராது. 2ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை வருகிறது. ஆனால் நம்மளுடைய எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தீவிரம் காட்டுவோம். முழுவதுமாக நாம் இந்த கல்வியின் மேல் ஈடுபாடு கொள்வோம். நமக்கு வருமானம் வரும். நாம் சொன்ன விஷயத்தை காப்பாற்றுவோம், முயற்சி செய்வோம், புதிய வாய்ப்புகளை நோக்கி நாம் பயணிப்போம். அவ்வாறு நமக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்புகளை பிரமாதமாக உபயோகித்து கொள்வோம். எங்கெல்லாம் நான் தோத்தேனோ அங்கெல்லாம் நான் இனி ஜெயிப்பேன், எனது பெயரை நிலைநாட்டுவேன். குரு 6ஆம் வீட்டில் மறைகிறதே சார், குரு 6ஆம் வீட்டுக்கு போகிறதுனால தான் சார் 2ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவை குரு பார்க்க முடியுது. இல்லைன்னா 2ஆம் வீட்டில் ராகு வீரியமாக செயல்படும். குரு 6ஆம் வீட்டில் சென்றாலும் இங்கு இந்த குரு என்பவர் 10ஆம் வீட்டை பார்ப்பதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி என்பது ஏற்படும். பணம் சேமிப்பதில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆக்கப்பூர்வமாக முதலீடு செய்யுங்கள். ஒரு நல்ல இடமாக இருக்கட்டும், அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு நல்ல வாகனமாக இருக்கட்டும், இவை அனைத்தும் உங்களுக்கு அபிவிருத்தியை கொடுக்கும். சார் 8ஆம் வீட்டில் கேது வருகிறது சார், நீங்கள் அதை கவனிக்கலையா என்று நினைக்க வேண்டாம். 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு பெரிதாக பிரச்சனைகள் எதுவும் கொடுக்காது. சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் கொடுக்கும். குறிப்பாக ப்ரைவேட் பார்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஏரியா, யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த பைல்ஸு, ஆனல் ட்ராக், இந்த மாதிரி இடங்களில் சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் கொடுக்கும். ஒரு முறை முடிந்தால் நீங்கள் பிள்ளையார்பட்டி செல்லிட்டு மகா கணபதி வழிபாடு செய்துவிட்டு வருவது, அல்லது கீழப்பெரும்பள்ளம் சென்று கேது பகவானை வழிபடுவதும் உங்களுக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். சார், இப்பொழுது இந்த 7.5 சனி பூரணமாக விடுகிறது. இதனால் பாக்யஸ்தானத்துக்கு சனி பார்வை வருகிறது, புத்திரஸ்தானத்துக்கு சனி பார்வை வருகிறது. கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் இது நாள் வரை நான் எதற்காக காத்திருந்தேன் என்று சொல்வது அனைத்தும் நிறைவேறும். ஆட்டம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்கிறார்களே, அது மகர ராசிக்குத்தான் பூரணமாக வருகிறது. இந்த வாய்ப்பை நீங்கள் முழுவதுமாக உபயோகித்து கொள்ளுங்கள். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ற கிரகத்திற்கு வெள்ளிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில், செவ்வாய்க்கிழமைகளில், ராகு காலங்களில் துர்கா வழிபாடு செய்வது மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தும். 6ஆம் வீட்டில் மறையக்கூடிய இந்த குரு என்ற கிரகத்திற்கு வியாழக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு செய்வதும், சித்தர்களது ஜீவசமாதி வழிபாடு செய்வதும் கைமேல் பலன் கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்த்துக்கள்.